கென்சிங்டன் மார்க்கெட். இங்கே வரத்துக்கு முன்னாடி இது ஒரு சாதாரண மார்க்கெட்டாக தான் நினச்சி வந்தோம். ஆனால் இங்கே வந்த அப்புறம் தான் டொரண்டோவோட மல்டி கல்ச்சுரல் மேஜிக்கை ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இங்கே வந்தால் டொரண்டோவே மறந்துடுவீங்களா, ஃபுல்லாக ஏதோ மெக்சிகோக்கே வந்து ஒரு ஃபீல் இருக்குமா. ரெஸ்டாரண்ட்ஸ், துணி கடை, பொட்டிக்ஸ்னு எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களோட ஃப்ரெஷ் மார்க்கெட். 100 வருஷத்துக்கு முன்னாடி இமிகிரண்ட் ஃபேமிலிஸ் ஆரம்பித்த இந்த ஒரு மார்க்கெட் இன்றைக்கி டொரண்டோவோட பெரிய ஐடென்டிட்டியாக மாறி இருக்கு. இந்த வீடியோவில் அந்த மாதிரி லோக்கல் வெண்டர்ஸ் நடத்துகிற இடங்களை போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இங்கே சீரியஸான ஒரு ஃபுட் அட்வென்ச்சரே இருக்குது. ஆத்தென்டிக் டாக்கோஸ்லேருந்து மைண்ட் ப்ளோயிங் டெசர்ட்ஸ் வரைக்கும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம போயிட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் டு கென்சிங்டன் மார்க்கெட். ஃபஸ்ட்டு நாங்கள் போகிற இடம் வந்து ஃபீகா கேஃபே. இந்த காஃபி ஷாப்பை 2013 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஏரியாலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் காஃபி பிளேசஸ்னு சொல்கிறாங்க. சின்ன இடமா இருந்தாலும் ஆம்பியன்ஸ் நல்லா தான் இருந்தது. இவங்க கிட்ட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டப்போ கார்டமம் ஸ்பைஸ் லாட்டே அண்ட் இவங்களோட ஹாட் சாக்லேட் ஏதோ ஹவுஸ் ஸ்பெஷலாம், ரெண்டுமே ஒன்று வாங்கிட்டோம். நல்ல ஒரு கோசியான பர்ஃபெக்ட் காஃபி ஷாப்புங்க இது. நோ வண்டர் இது எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்தது இந்த இடம். ஒரு வீடு ஆக்சுவலாக இது, அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கேஃபேவும் இருக்குது. டோட்டலாக ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். காஃபியும் சூப்பராக இருந்தது. அடுத்ததாக நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு கடை இங்கே இருந்தது. நம்ம ஊரில் கிரி ட்ரேடர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அதோட கனேடியன் வெர்ஷன் மாதிரி இருந்தது இந்த எசன்ஸ் ஆஃப் லைஃப். இந்த கடைக்குள்ளே வந்ததில் சரியான ஸ்மெல்லு. நம்ம ஊர் ஊதுவத்தி அந்த மாதிரி, சாம்பிராணி அந்த மாதிரி ஸ்மெல்லு இருக்குது. ஹனி கேண்டில்னு போட்டிருக்கானா ஸ்மெல்லே வரல. அதை ஏற்றினா தான். நாங்கள் இவங்க கிட்ட வாங்கினது இந்த ஊதுவத்தி மட்டும்தாங்க. அடுத்த இடம் கென்சிங்டன் மார்க்கெட். இவங்க 40 வருஷமா இருக்காங்களா, அதுதான் போய் பார்க்க போறோம். yellow கலர்ல green star. I want to taste. Purple potatoes. இதோ பார். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கடைக்கு வந்தால் தான் உங்களுக்கு விதவிதமான கலரில் பொட்டேட்டோஸ்லாம் கிடைக்கும். இப்போ நான் காமிச்சேன் பாருங்கள், பர்பிள் பொட்டேட்டோ. அப்புறம் இங்கே ஏதோ வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் கிடைக்கும். இந்த ரேடிஷ் வேறு மாதிரி இருக்குது. யூஸ்வலாக நம்ம ரேடிஷ்லாம் பெருசாக இருக்கும், ஆனால் இது குட்டியாக இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் இங்கே நிறையா ஹோம் க்ரோன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஒன்டாரியோ ஃபுஜி ஆப்பிள்ஸ் நான் வாங்க போகிறேன். ஃபுஜி ஆப்பிள்ஸ் யூஸ்வலாக நல்லாயிருக்கும். எங்கே போனாலும் வந்து நம்ம ஊர் மசாலா பொடிகள் கண்டிப்பாக இருக்கும். இது கறி பவுடர், அப்புறம் டர்மரிக் பவுடர், மிளகு இல்லை இதோ ஹோல் பெப்பர், கியூமின் சீட்ஸ்லாம் இருக்குது. கியூமின் சீட்ஸ்லாம் நம்ம ஊர் தானே யூஸ்வலாக யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே அவங்க கூட வைக்கிறாங்க. $4 2 ஐட்டம் வாங்கி விட்டேன். அதாவது பர்பிள் பொட்டேட்டோ அண்ட் பூஜி ஆப்பிள் 3 நல்லா வெயிட் இருந்தது. ஆனால் $4 தான் வேணாம், ரெண்டுக்கும் சேர்த்தா. ஆமாம். நெக்ஸ்ட் நம்ம போக போகிற இடம் வந்து குளோபல் சீஸ். இங்கே வந்து ஏகபோகமான சீஸ் வெரைட்டிகள் இருக்குது. நம்ம லாரன்ஸ் மார்க்கெட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் கூட நாங்கள் இந்த சீஸ் பற்றி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒரு கடை தான் இங்கே வாங்கிருக்கோம். நிஜமாவே இந்த கடை பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் இவங்க சீஸ் கொண்டு வராங்க. நம்ம கேள்விப்படாத நிறையா வெரைட்டிஸ் இங்கே பார்க்கலாம். lavender cheese. Can I please get 100 grams of ginger? Wow. 100 grams. டொரண்டோவில் இவ்வளோ கம்மியாக சீஸ் கிடைக்குதான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து வெறும் $1.90, ஆல்மோஸ்ட் $2. நம்ம மிசிசாகாலலாம் வந்து இது ஈஸியாக $4 வைப்பான் ஹோல் ஃபுட்ஸில். 2 சீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பேர் வந்து ஆஷியாகோன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஜெர்மன் சீஸ். 2 ட்ரை பண்ண போகிறோம். நான் வந்து ட்ரைட் ஃபிக் ஜாம் எடுத்திருக்கேன் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் வந்து ட்ரை பண்ணலான்னு we're going to do it. இந்த ஃபுட் ஜாயிண்ட் வந்து இந்த ஏரியாவோட ஒரு ஹால்மார்க் டெஸ்டினேஷனாக, எஸ்பெஷலி ஃபார் பாஸ்தா. நாங்கள் இங்கே வந்து பெஸ்டோ பாஸ்தா ஆர்டர் பண்ணோம். இங்கே வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் சீட்டிங் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லாம்.
இந்த இடத்த பற்றி எல்லாருமே சொன்னாங்க, அதனால் சரி இங்கே பாஸ்தா எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் ஃபுல்லாக இருக்குது, இந்த இடமே இல்லையே. ஃபேமஸ் கடை தான் போல இருக்கே. ஏய் இருக்கு போய் உட்காந்துரும் வாங்க. இந்த பாஸ்தாக்கு $22 கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் டேஸ்ட் சூப்பராக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆனால் வர்த்தா அவ்வளோ வர்த்தானா வர்த்து இல்லை. இப்போ நம்ம ஒரு டாக்கோஸ் பரீட்டோஸ் அதெல்லாம் சாப்பிட போகிறோம். இது ஒரு ஃபுல் ஸ்பானிஷ், ஒரு 4 கடை சேர்ந்த ஒரு இடம் இது. நமக்கோ டாக்கோஸ் பரீட்டோனா ரொம்ப பிடிக்குமா? ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்தால் டொரண்டோவே மறந்துடுவீங்களா, ஃபுல்லாக ஏதோ மெக்சிகோக்கே வந்து ஒரு ஃபீல் இருக்குமா என்னன்னு பார்ப்போம். ஆல்ரெடி மியூசிக் வைப்னு இந்த இடம் வேறு மாதிரி இருக்குது. உள்ளே 4-5 டிஃப்ரெண்ட்டான கடை இருக்குது, எல்லாமே மெக்சிகன் ஃபுட்டு தான். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கடையில் டாக்கோஸ் வாங்கினோம். இங்கே இருக்கிறவங்களாம் செம ஃபன் அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. Hello guys, how are you? It is Taco Love. It's for open for 7 years. But after the other name, the Pico de Gallo, but now it's for change a new business, Taco Love now. Yeah? Thank you. Thank you, my friend. அடுத்ததாக ஒரு ஸ்பெஷல் டெசர்ட். இந்த பான்ச்சோஸ் பேக்கரி வந்து அவங்களுடைய சுரோஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இவங்களோட சுரோஸ்க்கு நடுவில் ஒரு ஃபில்லிங் ஆட் பண்ணி தராங்க. ஸோ ஒரு யூனிக்கான டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சுரோஸ் சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் டாக்கோ, ஒரு பக்கம் சுரோஸ். நாங்கள் 2 ஃப்ளேவர் வேணும். ஒன்று வந்து அந்த கேரமல் டேஸ்ட்டு, இன்னொன்று வந்து ஸ்ட்ராபெரி. யூஸ்வலாக வந்து சுரோஸ் வந்து வெறும் ஃப்ரை பண்ணி அவங்க சுகர் கோட் பண்ணி தருவாங்க. இதில் வந்து அந்த சாஸும் உள்ளே போட்டு தராங்க. நைஸ். ஐ லைக் த ஸ்ட்ராபெரி ஒன் பெட்டர். என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இந்த உலகத்தில் சாப்பிட்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரோன்னு ஒன்று கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு ஃபில்லிங் வைக்கலாம்னு கண்டுபிடிச்சான் பாரு. இது நமக்குன்னு ஏதோ வெஜ்ஜி டாக்கோன்னு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது உள்ள பன்னீர்லாம் இருக்கும். பன்னீரில் டோஃபு தான் இருக்குது. டோஃபு நல்லா பெருசாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. ஆக்சுவலாக பார்க்க தான் சின்னதாக இருக்குது, ஆனால் ஹெவியாக இருக்குது. இந்த டாட்டி ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது, செம சாஃப்டாக இருக்குது. ரெகுலராக இந்த அமெரிக்கன் கேனடியன் அந்த கடையில் சாப்பிட்ற மாதிரி டாக்கோ இல்லை, ப்ராப்பர் மெக்சிகன் ஸ்டைல் டாக்கோ சூப்பராக இருக்குது. ஒரு மார்க்கெட்னு நினச்சி வந்தால் இது ஒரு ஃபுல் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடுச்சு. யூனிக்கான ஷாப்ஸ், அமேசிங் பீப்புள் அண்ட் சூப்பரான ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே ஸ்ட்ரீட்டில் மெக்சிகன் டாக்கோஸ், இட்டாலியன் பாஸ்தா, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற சீஸ்னு டொரண்டோக்குள்ளேயே ஒரு வேர்ல்டு டூரே போகலாம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.